ஜேவி டிவி வாரங்கும் பரவட்டும் தமிழ். அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை வழங்கி வரக்கூடிய நான் தற்போது ஏப்ரல் 24 முதல் 30 வரை உள்ள இந்த வாரத்துக்கான ராசி பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் புதன் அமைய பெற்று குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் என்றாலும் இந்த வாரத்தில் 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று 8 அமைய பெற்று சந்திராசிரமம் நடைபெற இருக்கிறது. அதனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. ஏனென்றால் வீண் குழப்பங்கள், தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். 29, 30 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 10ஆம் வீட்டில் சஞ்சரித்திருப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். பொதுவாக இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் வார இறுதியில் சாதகமான பலன்களையும் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 25ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்க உள்ளார். சூரியன் புதனும் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் சமசப்தமஸ்தானமான 7 சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 27, 28 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8 சஞ்சரிக்க உள்ளார். அந்த 8 சஞ்சரிக்கக்கூடிய இந்த 27, 28 புதன் வியாழன் 2 நாட்களும் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. எதிர்பார்த்த பண வரவுகள் அடைவதற்கு தடங்கல்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதனை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் அமைய பெற்று 25ஆம் தேதி முதல் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பது மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் 6 இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். நினைத்தது நடப்பது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதனுடைய வாய்ப்பு கூட, பெரிய மனிதனுடைய நட்பு கூட கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். புதிய நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது 24, 25, 26, 27, 28 ஆகிய 5 நாட்கள் 6, 7 ஆகிய 2 ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது மிக சிறப்பான அமைப்பாகும். அதன் பிறகு 29, 30 ஆகிய 2 நாட்கள் மட்டும் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். அந்த 8இல் சஞ்சரிக்கக்கூடிய 2 நாட்கள் மட்டும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானத்தோடு செயல்பட்டால் அந்த வார இறுதி நாள் 2 நாட்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது, தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரனும் 25ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி
ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் உச்சம் பெற்று புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். ஜென்ம ராசியில் குரு அமையப்பட்டிருப்பதும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். சனி செவ்வாய் 4 இருப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்துக் கொள்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் 29, 30 ஆகிய 2 நாட்கள் 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பது ஓரளவுக்கு நட்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை இந்த வாரத்தில் அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. சூரியனானவர் 8 இருப்பதால் உற்றார் உறவினரிடம் பேசுகின்ற போது கவனத்தோடு இருப்பது, வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைத்துக் கொண்டு நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக சிறப்பு. எந்த செயல் செய்வதென்றாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்துவதன் மூலமாக பெரிய கெடுதலிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். இந்த வாரத்தில் 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் சந்திரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனானவர் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். 2இல் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது பேச்சை குறைப்பதும் மிக மிக சிறப்பு. நீங்கள் நல்லதாக நினைத்து ஏதாவது கூறினால் கூட அது தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக பெரிய கெடுதலிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 27, 28 ஆகிய 2 நாட்கள் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனானவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சனி செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். உங்களுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25, 26, 29, 30 ஆகிய 5 நாட்கள் சாதகமாக ஜென்ம ராசியிலும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த 5 நாட்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உண்டாகி உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, நெருக்கடிகள் விலகி சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். சுக்கிரனும் சிறப்பாக இருப்பதால் புதிய நவீனகரமான பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள் கூட இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைவீர்கள். இந்த வாரத்தில் 27, 28 ஆகிய 2 நாட்கள் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனி செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்களை அடைவீர்கள். சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 24, 25, 26, 29, 30 ஆகிய 5 நாட்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வெள்ளி, சனி ஆகிய 5 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த 5 நாட்களும் பொற்காலம் என கூறலாம். எதிர்பாராத தனச்சேர்க்கைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகிய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத ஏற்றங்கள் எல்லாம் அடைவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனவர் 24, 25, 26, 27, 28 ஆகிய 5 நாட்கள் சஞ்சரித்திருப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த 5 நாட்களில் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் அடைவதற்கான சூழல் உண்டாகும். மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது, 2இல் புதன் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், 2ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. சில நேரங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் எதிர்நீச்சல் போட்டாவது சாதகமான பலன்களை அடைவீர்கள். பிரதான கிரக சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் இந்த வாரத்தில் 27 புதன், 28 வியாழன், 29 வெள்ளி, 30 சனி ஆகிய 4 நாட்கள் சந்திரனானவர் 10, 11 ஆகிய 2 ஸ்தானங்களில் சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த 2 நாட்களில் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜேவி டிவி பாரங்கும் பரவட்டும் தமிழ். அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள பலன் உங்களிடம் ராசி பலன் கூறி வரக்கூடிய நான் இந்த வாரத்திற்கான ராசி பலனை, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை உள்ள இந்த வார பலனை உங்களிடம் வழங்க உள்ளேன். மேஷ